ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன். வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தினப்படி செய்யக்கூடிய ஒரு வறுவல் தான் பார்க்க போகிறோம். பீன்ஸ் வறுவல். இது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்லேயும் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கிற ஒரு வறுவலுங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் அப்படியே உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். வாரந்தோறும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இது சமையலில் புதுசாக இருக்கவங்களுக்கு பீன்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு முதல்ல பார்ப்போம். பீன்ஸை வந்து இப்படி முனையில் வந்து முதல்ல இப்படி நம்ம கட் பண்ணோன்னா நல்லா நார் வருங்க. அதுமாதிரி ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த நாரை எடுத்து தூக்கி போட்டுடலாம். இப்போ இன்னொன்றும் அதேமாதிரி காட்டுறேன். இழுத்துன்னா அழகாக அந்த மாதிரி வந்துடும். ரெண்டு சைடும் எடுத்துகிட்டு 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இதில் கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே இங்கே முழுசாக ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் அரிஞ்சிருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சம் ஒரு 5-6 கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோன்னே இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ் போட்டுக்கலாம். இங்கே பீன்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ இதோட போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இந்த பீன்ஸ் வந்து அந்த பச்சை வாசனை போகுங்க. அதுமாதிரி கலரும் போகாமல் இருக்கிறதுக்கு முதலே 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பீன்ஸோட அந்த பச்சை வாடை போகணும். இப்போ கடைசியாக வந்து இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு இதை வந்து பீன்ஸில் நம்ம போட்டு அதில் தான் வேக வைக்கணும். இப்போ வந்து அந்த அரைச்சது இதில் போட்டுக்கிட்டேங்க. நல்லா கலக்கி விட்டு இதை வேக வச்சுக்குவோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து 3/4 பதம் வெந்தது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து பொதுவாக காய்கறியில் வந்து எடுப்பேங்க. அந்த மாதிரி தான் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும். இதை வந்து நம்ம ஊர் ஸ்டைலில், அதாவது நம்ம ஸ்டைலில் நம்ம செய்யணும் அப்படின்னா மெத்துன்னு நல்லா பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெத்துன்னு வேகிற வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து 3/4 பதம் தான் வெந்து எடுக்க போகிறேன். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆயிருக்கும். மூடி திறந்து பார்க்கலாம். சொன்ன மாதிரி 3/4 பதம் வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா மேலும் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நல்லா ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த தேங்காய்லாம் நல்லா ப்ரௌனாக மாதிரி ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா வாசனை அடிக்குது. நல்லா இருக்குது. இப்போ பார்க்கறதுக்கு நல்லா சுவையிலும் சூப்பராக இருக்கும். எங்கள் பீன்ஸ் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும். நான் வெஜிடேரியன்ஸுக்கு இது வந்து கறி வறுவல் செஞ்ச மாதிரி இருக்கும். வெஜிடேரியன்ஸுக்கு நல்ல அந்த மசாலாவோட ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் நிச்சயமாக பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வாரந்தோறும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இது வரைக்கும் சுமதிஸ் கிச்சன்லேருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் வீட்டு கைமணம் உங்கள் வீட்டில் மணக்கட்டும். நன்றி, வணக்கம்.